வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப சமீபம் நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா நாளா உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எந்த வகையில இந்த சுவிட்சர்லாந்தை பாதிக்க போகுதுன்றது தான் தெளிவா பார்க்க போறோம். அதாவது இப்ப நடக்கிற இந்த போர் எந்த வகையில சுவிட்சர்லாந்தை பாதிக்க போகுதுன்றதை தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக இந்த நடத்தின போர்ல சுவிட்சர்லாந்து நேரடியா கலந்து கொள்ளாட்டியும் ஆனா சுவிட்சர்லாந்துக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட போகுது. அது எந்த வகையில் என்று பாத்தீங்கன்னா, முதலாவது விஷயமா உடனடியா நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எரிபொருள் விலை உயர்வு. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லுவாங்க, அந்த ஜலசந்தியை மூடுறதால எரிபொருள் விநியோகம் பல நாடுகளுக்கு சென்றடையாது. அந்த வகையில சுவிட்சர்லாந்து அதுல பாதிக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இந்த எரிபொருள் விலைகள் உயர்ந்து கொண்டு வரும். அதுவும் இந்த 10 நாளுக்கு மேல இந்த போர் நடக்குமா இருந்தா கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் என்ற விலை 250 சுவிஸ் பிராங்கா வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. சோ அந்த வகையில இந்த எரிபொருள்ல நிறைய பாதிக்கப்படும். ஆனா இந்த எரிபொருள் மட்டும் தானான்னு பார்த்தா இல்ல, அந்த எரிபொருளை தவிர்த்து வேறு சில விஷயங்களும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல சுவிட்சர்லாந்துக்கு வர வேண்டிய கப்பல்கள் வராத பட்சத்துல இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூட்டை தான் தாண்டி நிறைய கப்பல்கள் வந்தே ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரூட்ல வரைக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள விலைகளும் உயர்வதற்கான சாத்தியம் அதிகமா தென்படுது. மற்றும் பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் எண்ணெய் இந்த சுவிட்சர்லாந்துக்கு சேராத பட்சத்துல இந்த எரிபொருளை வச்சு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள விலைகளும் அதிக அளவுல உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வகையில சுவிட்சர்லாந்து சந்தை, அதாவது சந்தையில இருக்கிற பொருட்கள விலைகளும் எங்களோட கண்ணுக்கு தெரியாம கிட்டத்தட்ட 5 ராப்பன்ல இருந்து 10 ராப்பன் சொல்லி அப்படி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முதல் முட்டை தட்டுப்பாடு வந்த நேரத்துல முட்டைகள் எல்லாம் கொஞ்சம் டக்கண்டு விலை கொண்ட மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பல வகையான உற்பத்தி பொருட்கள் விலை சுவிட்சர்லாந்துலயும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றும் இதுல பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல சுவிஸ் பிராங்க் பெருமதி அதிகரிக்க போகுது. இந்த சுவிஸ் பிராங்க் பெருமதி அதிகரிச்சா நல்லம் தானேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நாங்க ஸ்ரீலங்காவுக்கு காசு அனுப்பி வைக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கு நாங்க காசு அனுப்பி வைக்கோ பெருமதி கூடினா நல்ல தொகை தான் நாங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் எங்களுக்கு நல்லதா தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் நடக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாரும் சுவிட்சர்லாந்துல முதலிட வலிக்கிறார்கள். அதாவது சுவிஸ் பிராங்க்ல முதலிட வலிக்கிறீங்க யூரோவையோ அல்லாட்டி டாலரையோ தள்ளி கொண்டு சுவிஸ் பிராங்க் டொப்புக்கு வந்துடும். அப்படி வந்த பட்சத்தில் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து உற்பத்தி ஆகிற பொருட்கள் வெளிநாட்டுல விற்பனை ஆகும் போது அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு நாங்க எடுத்துக்கொண்டா எம்மி ப்ரொடக்ஷன்ல இருந்து போற ஜோக்கெட்டா இருக்கட்டும் சரி, அல்லாட்டி அந்த எம்மில இருக்கிற அந்த லத்தமுக்கிய அந்த ட்ரிங்கா இருக்கட்டும் சரி, வெளிநாட்டுல விற்கும் போது கிட்டத்தட்ட அதிக பணம் கொடுத்து அவைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது வெளிநாட்டு வாழ்ற ஒருவர் சுவிஸ் ப்ராடக்ட் வாங்கிக்க அவர் அந்த நாட்டு பணத்தை அதிகமா கொடுத்து வாங்கணும். என்னத்துக்கண்டா சுவிஸ் பிராங்க் பெருமதி அதிகரிச்சிருக்கு. அந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. அந்த பிரச்சனை நல்லந்தானே பிரச்சனை இல்லையே, அதிக பணம் கொடுத்து அவர்கள் வாங்கினா சுவிஸ் பிராங்க்கு நல்லந்தானே இருப்பாங்க. அதுதான் இல்ல. அதிக பணம் கொடுத்து அவர் வாங்க மாட்டார். வாங்காம போய்விட்டாருண்டா சுவிஸ்ல உற்பத்தி செய்யற பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்படும். அதாவது தடை செய்யப்படும் நல்லா குறைஞ்சு கொண்டு போகும். நல்லா குறைஞ்சு கொண்டு போனா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த உற்பத்தியை இந்த கம்பெனிகள் குறைக்க வேண்டி வரும். இந்த உற்பத்திகளை குறைச்சா கடைசியில் அது முடியும் பாத்தீங்கன்னா, அங்க தொழிலாளர் குறைப்புல முடியும். சோ இந்த போர் நேரடியா சுவிட்சர்லாந்துல தாக்கத்தை செலுத்தாட்டியும் இப்படியான விஷயத்துல சுவிட்சர்லாந்துலயும் தாக்கம் மறும் என்றது வெளிப்படையா தெரிகிறது. மற்றும் பாத்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா சுவிட்சர்லாந்து நடுநிலை கொள்கைகளை இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது பார்த்தா எந்த ஒரு நாட்டுக்கும் பக்க சார்பாக நாங்க நிக்க மாட்டோம்னு சொல்லி நடுநிலை கொள்கையில இருப்பினோம். அந்த நடுநிலை கொள்கையும் இப்ப இவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும். என்னடா எந்த பக்கத்துக்கு நாங்க நிப்பதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை கூட ஜெனீவால நடந்திருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தையும் ஜெனீவால நடந்தது. அந்த ராஜதந்திர பணியும் இதனால முடங்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பிரச்சனை போய்கொண்டு கேட்க எந்த பக்கத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் என்று சொல்லி அதுவும் ஒரு சுவிட்சர்லாந்துக்கு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி விடும். மற்றும் பாத்தீங்கன்னா, இந்த போர் கனகாலமா நீண்டு கொண்டு போனா இது ஐரோப்பா நோக்கி வருவதற்கான சாத்தியம் இருப்பதால சுவிஸும் தங்களுடைய பாதுகாப்பு பணிகளை கொஞ்சம் கூட்ட வேண்டி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, எல்லை பாதுகாப்பை கணிசமான அளவு கூட்ட வேண்டி இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த அரபு நாடுகள்ல நடக்கிற இந்த போரால அங்கே இருந்து அகதிகள் வலிக்கிட்டு இந்த ஐரோப்பா நோக்கி வருவார்கள். அப்படி வரும் பட்சத்துல சுவிட்சர்லாந்துக்குள்ளேயும் அகதிகள் கூட
கூட வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. சோ ஏற்கனவே வந்து இந்த சுவிட்சர்லாந்துல இப்ப இந்த அகதிகளுக்கான பிரச்சனை போய் கொண்டிருக்கு. அதாவது வந்து அகதிகளை ஸ்டாப் பண்ணணும், சுவிட்சர்லாந்து வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிட்ட போகுது சொல்லி அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இப்ப இந்த அரபு நாட்டுல நடக்கிற இந்த போரால அதிகமான அகதிகளை உள்ள வர வேண்டி இருக்கும். சோ அப்படி வரைக்கும் அதுவும் ஒரு பிரச்சனையா வந்து சுவிட்சர்லாந்துக்கு அமையும். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரால பாதிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 4000 பேர் வந்து அரபு கண்ட்ரிகள், அதுவும் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து அதாவது வந்து துபாயில வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது அங்கேயே தங்கி இருப்பதாக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். அவர்களை மீட்கும் பணியும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கார்கள். இந்த 4000 பேரை வந்து எப்படியாவது இங்க கொண்டுறணும், அதாவது வந்து எந்த வழியில எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் பிளைட் எல்லாம் ஓடாத காரணத்துல வந்து பிசினஸ் பிளைட்ல வந்து இவர்களை எப்படியாவது இங்க கொண்டுறணும்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டிருக்கார்கள். அதுவும் வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாவது தான் நாங்கள் அவர்களை வந்து இங்க எடுத்துருவோம் சொல்லி, அதுல வந்து யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். சோ இதன் சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து இந்த போர்ல நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ கலந்து கொள்ளல. ஆனா பாதிப்பு வந்து சுவிட்சர்லாந்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரப்போகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சொன்ன விஷயங்கள்ல வந்து சுவிட்சர்லாந்துக்கும் பாதிப்பு வரும். இதெல்லாம் எங்க போய் கடைசியில முடியும் பாத்தீங்கன்னா சுவிஸ் மக்கள் எல்லாம் வந்து முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா விலை உயர்வுல வந்து நாங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த 2-3 நாட்கள்ல சில விஷயங்கள் வந்து விலை கூடி இருக்குது. சோ இந்த போர் வந்து நடக்கிறது வந்து என்ன மாதிரி முடிய போகுது, இதனால சுவிஸுக்கு பாதிப்பு என்ன மாதிரி வரப்போன்றதெல்லாம் பார்த்தோம். சோ இதுக்கான கருத்துகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான். நன்றி, வணக்கம்.